காகமும் பாம்பும் வாழும். ஒரு மரத்துல காகமும் பாம்பும் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. இந்த காக்கா போன உடனே அடிக்கடி அந்த பாம்பு காகத்தோட முட்டையை சாப்பிடுமாமா. அந்த காகத்துக்கு அப்பவே தெரியும். அதனால பாவம் அந்த காக்கா பாம்பால் எதுவுமே கேட்க முடியல. மரத்தை வெட்டவன் பாம்பும் காகமும் அதே வாழ்ந்த மருந்து அதே மரத்தை வெட்டினானாமா. மரம் பெருசா இருட்டா மரம் பெருசா இருந்ததுனால அந்த மனுஷன் வெட்டு சோறாக ஆயிட்டான். இருட்டாக வச்சிருச்சு. இருபோயிற்று போல இருக்கு, இதே மரத்து நோய் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானாமா. காலையில பாம்பு காகத்திட்ட கேட்டுச்சாமா. காக தம்பி நம்ம 2 பேரும் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். நாளைக்குள்ள ஏதாவது செய்யலினா நம்ம 2 பேர்த்தோட முட்டைகளை காப்பாற்றுறது கஷ்டம். ஏதாவது ஒரு வழி சொல்லு காக தம்பி அப்படின்னு காகத்தை சொல்லிட்டு, நீ எப்பவுமே என் முட்டைகள் சாப்பிடுற, அதனால கடவுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சு, மனுஷர் நண்பா நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. காகம் மனுஷட்டு சொன்னதாமா, கவலைப்படாதே நண்பா, என் நண்பர்கள் தேனீகளை காலையில வர சொல்லியிருக்க. அந்த மனுஷனை கடிச்சு விடுவாங்க. அந்த மனுஷன் இந்த மரத்தை மறந்துட்டு ஓடியே போக போற அப்படின்னு சொல்லிச்சாம. காலையில அந்த மனுஷன் மரத்தை வெட்டினானாமா. காகத்தோட நண்பர் தேனீகள் வந்து அவனை அப்படின்னு காட்சி விட்டுருச்சாமா. அவ்வளவுதான் கதை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரையும் பாதுகாப்பு தான் வச்சுக்கணும்.